இந்த லேட்ரல் ஷிஃப்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரிஃப்ராக்ஷன் பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து சேம் திங் நான் திருப்பி ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து இன்சிடென்ட் ரே, ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்ஷன், அகெயின் ஃபைனல் ரிஃப்ராக்ஷன், ஃபைனல் ரே வெளியே வந்துருச்சு. ஸோ ஆக்சுவல் டாட்டாங்க அந்த ரே பாருங்கள். இங்கே வந்து தட் இஸ் நோன் அஸ் இன்சிடென்ட் ரே. இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கேபிட்டல் ஆர் போட்டுக்கிறோம். இந்த ப்ளூ கலர் லைன் இஸ் ஆக்சுவல் பால். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இங்கே நார்மலாக இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோ, அதை நான் பாயிண்ட் பின்னு வைக்கிறேன். இங்கே வந்து இன்சிடென்ட் ஆகுது இல்லையா? ஸோ தேர் இஸ் ரிஃப்ராக்ஷன் நடக்குது. தட் இஸ் ஜூம் பண்ணிக்குமா, பெருசாக போட்டுக்கலாமா? ஓகே, இப்போ இங்கே வந்து ரிஃப்ராக்ஷன் நடந்துச்சு. திஸ் ரிஃப்ராக்டட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக ட்ரிகனாமெட்ரி இசட் ஃபார்ம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரே, இந்த ரிஃப்ராக்டட் ரே என்ன ஆகுதுன்னா ரெண்டாவது இன்டர்ஃபேஸில் போய் மோடுது. இப்போ இங்கேயே மீடியம் சேஞ்ச் ஆகுது இல்லையா? மீடியம் μ1 ஏர்லேருந்து இங்கே கிளாஸாக வாட்டரோ, இப்போ ரேர்லேருந்து டென்சருக்கு மாறி இருக்கு. ஸோ பெண்ட் டவர்ஸ்ன்னு ஆகும். இங்கே என்ன இருக்கு? டென்சர் டு ரேர், பெண்ட் அவே ஃப்ரம் த நார்த். இப்போ திஸ் இஸ் ஆக்சுவல் பாத். இந்த பாதையை விட்டு என்ன ஆகுது? விலகி போயிருக்கு, அவே ஃப்ரம் த நார்த். இது ஃபைனல் ஆங்கிள், தட் இஸ் ஈக்குவல் டு ஐ. இங்கே என்ன ஆங்கிள் இருந்துச்சோ அதே ஆங்கிள் தான் இங்கே வரும். இப்போ ஃபைனல் அவுட்புட் ரே பாருங்க, ஆக்சுவல் பாத்தோட ஷிஃப்ட் ஆயிருக்கு. இதுக்கு பேர் லேட்ரல் ஷிஃப்ட். ஸோ இதற்கு எவ்வளோ, இது எப்படி கண்டுபிடிக்கணும்? ப்ராப்ளம் கேட்டு எப்படி சால்வ் பண்ணலாம்? நம்ம ட்ரிகனாமெட்ரிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த பாயிண்ட் பிலேருந்து பர்பெண்டிகுலர் லைன் வரைகிறேன். தட் இஸ் த லேட்ரல், த ஷிஃப்ட் டின்னு வச்சுக்கோ. ஸோ நான் ப்ராப்ளத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நான் ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்ம் பண்ணுறேன். அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த லைன் நார்மல் லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த நார்மல் லைனை வெர்டிக்கல் லைன் போடுறேன். ஓகே, தேர் இஸ் ஆங்கிள் ஆர். இந்த ஆங்கிள் ஐயா, அப்போ இந்த டோட்டல் ஆங்கிள் உங்களுக்கு என்ன இருக்கணும்? டோட்டல் ஆங்கிள் ஐஆர். ஸோ இந்த ஆங்கிள் என்ன இருக்கும்? டோட்டல் ஆங்கிள் ஐ, திஸ் இஸ் ஆர். அப்போ இது என்ன இருக்கணும்? ஐ மைனஸ் ஆர்ஆர். ஓகே, இப்போ நான் ஆங்கிளை மார்க் பண்ணிட்டேன். நம்பர்ஸ் கொடுக்குறேன், ஏ பி இதை சின்னு கொடுக்குறேன். நான் இது நான் டின்னு கொடுக்குறேன். இப்போ நான் என்னோட வேலை என்னன்னா இந்த டியை கண்டுபிடிக்கணும். டி எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ கண்ணுக்கு முன்னாடி எனக்கு டி, நான் ஈக்குவேஷன் ஃபார்முலா நான் டெரைவ் பண்ணால் அந்த ஃபார்முலா டி வரும். இப்போ நாங்கள் இந்த ஆங்கிள் இருக்கு, திஸ் இஸ் அ ஹைபார்டன்ஸ். சரியா? சைன் தீட்டா எடுங்க. வெரி சிம்பிள், இந்த ஸ்டெப்ல முடிச்சிடும். சைன் ஐ மைனஸ் ஆர் is equal to opposite side is D, hypotenuse side is AB. Very easy. இப்போ நான் இந்த AB கண்டுபிடிக்கும் போது நான் அதை கேன்சல் அவுட் பண்ணணும். This is a thickness of the slab. The glass material thickness is T. Okay. இங்க ஒரு R இருக்கு இல்லையா? The angle R. இந்த ட்ரையாங்கிள் எடுங்க, ADBD, angle DAB. ஆங்கிள் டிஏபி எடுக்கும்போது நான் இங்கே காஸ் தீட்டா எடுக்கிறேன். காஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் அட்ஜசன்ட் பை ஹைபார்டன்ஸ். இந்த ஆங்கிளுக்கு அட்ஜசன்ட் சைடு வந்து இந்த ஹைட், இந்த ஹைட் ஏ2டி ஆப்போசிட் டிபி, அட்ஜசன்ஸ் ஏ2டி, தட் இஸ் திக்னஸ். இந்த ஹைட் வந்து திக்னஸ்னு சொல்லியிருக்கேன். அதனால காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் டி பை ஹைபார்டன்ஸ் ஏ. இப்போ இது மாதிரி ஒரு ஃபார்முலா நான் கொண்டு வந்துட்டேன். We have two equations, equation 1 and equation 2. இப்போ a b க்கு வேல்யூ நான் கேன்சல் பண்ணணும். ஸோ ஃப்ரம் equation 2, from equation 2, ab is equal to t by cos r. இந்த வேல்யூ நான் என்ன பண்றேன்? This is equation 3. Put equation 3 into equation 1. equation 1 நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். என்ன வருதுன்னு பாருங்க. sin I minus r is equal to t divided by ab. ab கூட t by cos r வருமா? அப்ப என்ன வந்து ஃபார்முலா? cos r by t.
So we need a shift D value. So D is equal to T into sin I minus R divided by cos R. This is a formula for lateral shift. இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து if the angles are very very small angle, for small angle we know that sin theta is equal to theta, tan theta is equal to theta, cos theta is equal to 1. நான் apply பண்றேன். For small angle t is equal to t of I minus R by 1. For small angle we have a formula I minus R. நான் இந்த R நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்னெல்ஸ்லாம் எனக்கு உதவியாக இருக்கு. எங்கே ஏர்லேருந்து கிளாஸுக்கு வருது இல்லையா? இப்போ இங்கே வந்து ஸ்னெல்ஸ்லாம் அப்ளை பண்ணுங்க. sin I mu1 is equal to sin R mu2. For smallest angle I mu1 is equal to R mu2. R is equal to I into mu1 by mu2. இது ஒரு formula. நான் இதை அடையே இங்கே எழுதுறேன். R is equal to என்ன வந்திருக்கு? I into mu1 by mu2. சென்டர் பண்ணிக்கோ. R is equal to I into mu1 by mu2. இங்க வந்து mu1ங்கிறது யாரு? So that is equal to 1. mu2 is any medium. இது கிளாஸா இருக்கலாம், வாட்டரா இருக்கலாம். அதனால mu2வை நான் mu1 வச்சுக்கிறேன். இப்போ ஆருக்கு போல என்ன வருது? R is equal to I by mu1. ஈக்குவேஷன் 4 வச்சுக்கோம். ஈக்குவேஷன் 4 என்ன இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன வருது? D is equal to T of I minus I by mu. அப்ப நான் என்ன பண்றேன்னா ஐய காமன் எடுக்கிறேன். 1 minus 1 by mu. So we have another formula. That formula for small angle. சரி, ஓகே, we have a two angle. Two formula. ஒரு formula என்ன இருக்கு? ஃபார்முலா கன்க்ளூஷன் எழுதிடுவோம். lateral shift formula. First formula D is equal to T of sin I minus R divided by cos R. For small angle T I of 1 minus 1 by mu. We have a two formulas for a lateral shift. இப்போ டோட்டல் ஷிஃப்ட் கண்டுபிடி. இப்போ நம்பர் ஆஃப் ஸ்லாப்ஸ் கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா டோட்டல் ஷிஃப்ட் கேட்பாங்க. என்ன பண்ணாங்க? ஒரு ஸ்லாப் தான் வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளம் நான் ஒரு ஸ்லாப் தான் வச்சுக்கிறேன். இஃப் யூ ஹாவ் a n number of slabs, parallel slab, if you have number of parallel slab இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா we have slab number. நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 லேப் வரையறோம். 3 ஸ்லாப் வச்சுக்கிறோம்ப்பா. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் mu1 இருக்கு, mu2 இருக்கு, mu3 இருக்கு. இது வந்து ஆக்சுவல் பார்த்தா இருக்கும். கடைசியாக வருது ஷிஃப்ட் ஆகி வரும் அது. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டோட்டல் ஷிஃப்ட் டி டோட்டல். இப்போ ஒரு ஸ்லாபுக்கு வரக்கூடிய பேரலல் ஷிஃப்ட்டுக்கான ஃபார்முலா என்னது? ஃபார் ஸ்மால் ஆங்கிளுக்கு நடக்கிறேன். D1 ஈக்குவல் என்ன இருக்கும்? TI 1 minus 1 by mu1. ஏன்னா ஸ்லாபோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் வேற வரையா இருக்கலாம். இப்போ T2க்கு என்னவா இருக்கும்? ஏன்னா angle of incidence is always constant. That is always constant. 1 minus 1 by mu. D3 is equal to TI of 1 minus 1 by mu3 up to n. இப்போ டோட்டல் ஷிஃப்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்லாபோட ஷிஃப்ட்டை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் ஷிஃப்ட்டை கண்டுபிடித்து விடலாம். இப்போ இந்த 3 ஸ்லாபுக்கு நான் என்ன ஃபார்முலா எழுதுவேன்?
1 by 1. That's all for number of parallels. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அப்பேரண்ட் டெப்த் அது ரிலேட்டடான டெரிவேஷனை பார்த்துருவோம். தேங்க்யூ.